الله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحياه وتعطرت العوالم بطيب ذكره ورياه. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனித வாழ்க்கையில் வாழ்வியல் முறைகளில் அவர்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை பொருளாதாரம் என்கிற ஒரு மைய புள்ளியை அடிப்படையாக கொண்டுதான் மனித வாழ்வு இயங்க வேண்டும் என்கிற ஒரு கட்டமைப்பை, ஒரு நடைமுறையை அல்லாஹ் இந்த உலகில் ஏற்படுத்தி இருக்கிறான். எனவே பொருளாதாரம் என்பது ஜஅலல்லாஹு லக்கும் கியாமா, குர்ஆனில் அல்லாஹ் அதை உங்கள் மனித வாழ்க்கையின் அதை நிலைபெறச் செய்யக்கூடிய ஒரு மையமானது என்று அல்லாஹ் பொருளாதாரத்தை குறித்து சொல்லியிருக்கிறார். இந்த உலகில் யாரிடமும் செல்வம் இல்லை என்று ஒரு பேச்சுக்கு வைத்து கொண்டால் உலகம் இயங்காமல் போய்விடும். யாரும் யாருக்காகவும் எதையும் செய்வதற்கு வழியில்லாத ஒரு சூழல் ஏற்படலாம். ஒரு காலம் இருந்தது, பண்ட மாற்று முறைகளின் வழியாய் ஒருவருக்கொருவர் உதவி செய்கிற முறை இருந்தது. காலப்போக்கில் எல்லாரிடமும் எல்லா பொருட்களும் தேவையில்லை என்கிற போது அதை நாணயமாக மாற்றி பொருளாதாரத்தினுடைய பரிமாற்றம் நடைமுறையில் வந்ததாய் கூறப்படுவதுண்டு. அந்த நாணய புழக்கம் அது எப்போது வந்ததோ, மொத்தத்தில் ஒரு பணம் கொடுத்து பொருளை பெறுதல் என்கிற நடைமுறை உலகத்தில் நடைமுறைக்கு வந்தது. காலப்போக்கில் அதுவும் போய் டிமாண்ட் டிராஃப்ட், டிடி, செக்கு, செல்லான் இப்படி போயிட்டு இருந்த காலங்களும் போய் இப்போது எங்கு பார்த்தாலும் பணத்தை கொடுத்து பொருளை பெறுதல் என்பதை கடந்து எங்கு போனாலும் ஒரு ஸ்கேன் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. இங்கிருந்து அங்கு, அங்கிருந்து இங்கு செல்போன் வழியாகவே பரிமாற்றம். மொத்தத்தில் பொருளாதார பரிமாற்றத்தின் வழியாகத்தான் மனித வாழ்வு இயல்பாக இயங்க இயலும் என்கிற ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார். ஏழையாக இருந்தாலும் அவன் செல்வத்தை தேடியாக வேண்டும். செல்வந்தராக இருப்பவரும் அவர் தன் தேவைக்கு ஏற்ப செல்வத்தை தேடியாக வேண்டும். யாரும் எனக்கு செல்வம் தேவையில்லை என்று சொல்லுகிற ஒரு மனிதரை நாம் அடையாளம் காண முடியாது. அல்லாஹ் வைத்திருக்கிற இயல்பான ஒரு உலகத்தினுடைய திட்டமிடல், அந்த செல்வத்தை எப்படி சேகரிக்க வேண்டும் என்கிற ஒரு வழிமுறையை மார்க்கம் சொல்லி இருக்கிறது.
அவரவர் இஷ்டத்திற்கு எப்படி வேண்டுமானாலும் சேகரிக்கலாம் என்பதல்ல. அதற்கு ஒரு வரைமுறையை மார்க்கம் சொல்லி இருக்கிறது. எவ்வாறு தொழுகைக்கான முறை ஒன்று இருக்கிறதோ, எப்படி வேண்டுமானாலும் தொழலாம் என்று நாம் தொழ முடியாது. எப்படி வேண்டுமானாலும் உதவு செய்யலாம், முகம் கழுகி கொள்ளலாம் என்று முகம் கழுக முடியாது. முகம் என்றால் இப்படி கழுக வேண்டும், கை என்றால் இவ்வளவு கழுக வேண்டும். தொடங்கி தொழுகை வரை மற்ற இபாதத்துகளில் எவ்வாறு இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி இருக்கிறதோ, அதுபோல் குடும்பவியல் வாழ்க்கை விஷயத்தில் யாரோடு எப்படி பழக வேண்டும், எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், பெரியவர்களிடம் சிறியவர்கள், சிறியவர்களிடம் பெரியவர்கள், உடன் பிறந்தவர்கள் யாரிடமெல்லாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மார்க்கம் தெளிவாக சொல்லி இருக்கிறதோ, அதுபோல் பொருளீட்டுதல் என்கிற ஒரு தலைப்பை எடுத்து குர்ஆனையும் ஹதீஸையும் ஆய்வு செய்தால் அதற்கு ஒரு வரைமுறையை மார்க்கம் சொல்லி இருக்கிறது. எல்லோரும் அவரவர் இஷ்டத்திற்கெல்லாம் பொருளீட்ட முடியாது. அதற்கு எது ஹலாலான முறை என்பதையும் எதுவெல்லாம் ஹராமான முறை என்பதை மிக நேர்த்தியாய் தெளிவாய் மார்க்கம் சொல்லி இருக்கிறது. அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தொழிலை எந்த முறையில் செய்தால் அது ஹலால் ஆகும், எந்த தொழிலை எந்த முறையில் செய்தால் அங்கே ஹராம் கலந்து விட வாய்ப்பு இருக்கிறது, ஒவ்வொன்றையும் மிக மிக தெளிவாய் ஒரு கடன் பெறுவதில் துவங்கி, ஒரு வியாபாரத்தை செய்வதில் துவங்கி, ஒரு பணியாளருக்கு செய்கிற கடமையில் துவங்கி எல்லாவற்றையும் பிலாவாரியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு வலியுறுத்தி தெளிவுபடுத்தி விட்டார்கள். ஒன்றா இரண்டா வியாபாரத்தை குறித்து நீங்கள் வாசித்து பார்த்தால் வியாபாரத்தின் அடிப்படையில் நாம் பெரும்பாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உண்ணுதல் குடித்தலை பற்றி அதிகம் பேசுகிறோம், கேள்விப்படுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சாப்பிட்டாங்க, இப்படி இவ்வாறு உறங்கினார்கள், இவ்வாறு தண்ணீர் அருந்தினார்கள், இவ்வாறு தொழுதார்கள், இவ்வாறு ஆடை அணிந்தார்கள் என்பதை பற்றி எவ்வாறு பரவலாய் பேசவும் கேட்கவும் செய்கிறோமோ, அதில் எவ்வளவு ஆர்வம் காட்டுகிறோமோ, அதுபோல் என்றாவது ஒரு நாள் நாம் காலம் முழுக்க வியாபாரம் செய்கிறோம் அல்லவா, காலம் முழுக்க ஏதாவது ஒரு தொழில் துறையை சார்ந்துதானே வாழுகிறோம். ஒருவர் ஒன்று தொழிலாளியாக இருப்பார், ஏதாவது ஒரு கைத்தொழிலையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு உத்தியோகத்திலே இருப்பார், அல்லது ஒரு ட்ரேட், ஒரு பணியாளர், ஒரு வியாபாரம் செய்பவராக இருப்பார், அல்லது உற்பத்தி துறையில் இருப்பார். பொருளாதாரத்தினுடைய மூன்று துறைகள், ஒன்று மேனுஃபேக்சரிங் உற்பத்தி துறை, அல்லது ட்ரேட் என்கிற வியாபாரம், அல்லது ஒரு பணியாளராக பணிபுரிகின்ற உத்தியோகம். இந்த மூன்று துறைகளில் தான் மனிதர்கள் இருக்கிறார்கள். இது பொருளாதாரத்தினுடைய கட்டமைப்பு. என்னைக்காவது ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு வியாபாரம் செய்ய வேண்டும் என்பதை சொல்லி இருப்பதை பற்றி வாழ்நாள் பொழுதெல்லாம் நாம் செய்கிற வியாபாரம் குறித்து ஆய்வு செய்ததுண்டா, அல்லது அது குறித்து என்றைக்காவது ஒரு நூலையாவது ஹதீஸையாவது தனிப்பட்ட முறையில் படித்துவிட்டு நாம் அந்த துறையில் இறங்கியிருக்கிறோமா என்றால் இல்லை. அதற்கான சூழலையும் நாம் வளர்த்துக் கொள்வதில்லை. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கடைவீதி, அவருடைய நாட்டினுடைய ஒரு பொது சட்டம், ஒருத்தர் கடைவீதியில பிசினஸ் பண்றதுக்கு வர்றாருன்னா அவருக்கு மார்க்கம் கூறி இருக்கிற வியாபார சட்டம் ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணும். தெரியாம எது ஹலால் எது ஹராம்னு தெரிஞ்சாதான் பிசினஸ் பண்றதுக்கு அவருக்கு அலோடு. ஒருவருக்கு எவ்வாறு எஃப்எஸ்ஐன்னு சொல்லி உணவுப் பொருள் வழங்கல் துறையில இருந்து இவர் உணவை தகுதியான முறையில் தான் விற்கிறார்களுக்கு சான்றிதழ் வழங்குவதை போல ஒருவர் வியாபாரத்துறையில் அந்த பஜாரில் கடை வைக்க வேண்டும், வியாபாரம் செய்ய வேண்டும் என்றால் அவர் சட்டங்களை தெரியாமல் அங்கே வைக்கவே முடியாது. அவ்வளவு கடுமையாய் சட்டம் தெரியாத ஒரு வியாபாரி கடை வைத்தால் அவருக்கு கசையடி வழங்கப்படும் என்றெல்லாம் கூட உத்தரவு பிறப்பித்தார்களாம். எனவே ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஹலால் ஹராமை மிக நேர்த்தியாக மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறார். கடைவீதிக்கு போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருத்தர் தானியத்தை, கோதுமையை வியாபாரத்திற்கு வைத்திருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க, நல்லா இருந்துச்சு, மேலே காய்ந்து இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரலை கொண்டு உள்ள விட்டாங்க. உள்ளே ஈரமாக இருந்தது. அந்த ஈரத்தை அவர் பெரிதுபடுத்திக் கொள்ளவில்லை. மேல் பகுதி காய்ந்திருக்கிறது, உள்ளே கை விரல் வைத்த போது ரசூலுல்லாஹ்வுடைய கரங்கள் ஈரமாகிறது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஈரத்தை மேல வச்சிருக்க கூடாதா? வர்ற வியாபாரிகள், வர்ற கஸ்டமருக்கு, வாடிக்கையாளர் காய்ந்த கோதுமை என்று அவர் ஏமாந்து போக வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? ஈரத்தோடு எடை போட்டு அந்த ஈரத்தின் எடையும் சேர்ந்து கூடுதலாக அவர் ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை பார்த்து சொன்னார்கள், மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னா. யார் ஏமாற்றுவாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல, என் உம்மத்துன்னு சொல்லக்கூடாது. அவ்வளவு அருகதையற்றவர் என்கிற ஒரு வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினார்கள். இன்னும் ஒன்றா இரண்டா, ஒவ்வொரு துறையிலேயும் ஒரு வியாபாரத்திற்கான ஒரு நேர்த்தியான அணுகுமுறையை மிக அழகாய் சொல்லி தந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிசினஸ் பண்றவங்க சமயங்களிலே சில பொருள்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம். அந்த பொருள் தட்டுப்பாடு ஏற்படும் போது யோசிப்பார்கள், நம்ம இந்த நேரத்தில் பதுக்கி வச்சா இன்னும் கொஞ்சம் ரேட்டு கூடுனதுக்கு பிறகு வச்சா என்ன, விற்பனை செய்தால் என்ன என்று யோசனை வரலாம். திடீரென்று ஒரு சீசன் டைம் வருது, இப்போது வைக்க வேண்டிய பொருளை ஒரு வாரத்திற்கோ ஒரு 15 நாட்களுக்கோ அதை தாமதப்படுத்தி அதை நாம் இப்போது விற்பனைக்கு கொண்டு வராமல் முடக்கி வைத்து விடலாம். இதுக்கு பேர் பதுக்குதல் என்று பெயர். இவ்வாறு பதுக்குதலை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஹ்தகிரு மல்ஊன். பதுக்கி விற்பனை செய்ய நினைப்பவர் அல்லாஹ்வின் சாபத்திற்குரியவர், ரசூலின் சாபத்திற்குரியவர். எவ்வளவு கடுமையாய் ஒவ்வொரு விஷயத்திலேயும் மிக அழகாய் அழுத்தமாய் ஹலால் எது ஹராம் எது என்பதை சொல்லி தந்தார்கள். ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம இப்படி எல்லாம் குறுக்கு வழியில குறுக்கும் நெடுக்குமாய் பதுக்கல் வழிகளிலோ அல்லது வேறு ஏதாவது முறைகளிலோ ரொம்ப சீக்கிரமா நம்ம மேல போகணும்னு நினைக்கிறோம் பாருங்க. மௌத்தா போற வரைக்கும் ஒரு விஷயம் உண்மை, நமக்கென்று எதை அல்லாஹ் நிர்ணயம் செய்திருக்கிறானோ அதை விட ₹1 கூட நாம் கூடுதலாக. ஆசான் பெருந்தகை ஒரு உதாரணம் சொல்வார்கள். அன்றைய காலத்தில் எல்லாம் ஆடு மேய்ப்பவர்கள் அல்லது ஆடுகளை பராமரிப்பவர்கள் அதை சமயங்களிலே தங்களுடைய வீடுகளில், வயல் காடுகளில், புல்வெளிகளில் மேய விடுகிற போது ஒரு முளை கம்பு நட்டு அந்த ஆட்டை கட்டி போடுவார்கள். அந்த ஆடு தன்னை சுற்றி இருக்கிற புற்களை எல்லாம் மேய்ந்து கொண்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட பகுதியை கடந்து அந்த பக்கம் புல் இருக்கேன்னு போனா கழுத்தினுடைய கயிறு இருக்கிறது அல்லவா, அது பிடித்து இழுக்கும். பிறகு என்ன செய்யும், அந்த இடத்தை விட்டு இன்னொரு பக்கம் அப்படி போயிட்டே மேய்ச்சிட்டே இருக்கும். அதன் பிறகு இன்னும் கொஞ்சம் கூடுதலாகி போகலாமே என்று நினைக்கிற போது அங்கே திரும்பவும் கழுத்தில் இருக்கிற கயிறு இழுக்கும். பிறகு அதை கடந்து போக முடியாது. இப்படியே தன்னை சுற்றி இருக்கின்ற புல்வெளிகளில் இருந்து தனக்கான ரிசுக்கை மட்டும் தேடிக்கொள்ளும் அல்லவா, அதை கடந்து போக நினைத்தாலும் கயிறு இழுத்து தன்னை அதை கட்டுப்படுத்தி விடுகிறது அல்லவா. அதுபோல் நம்மை ஒரு ஆடாக உருவகப்படுத்தினால் ஒவ்வொருவரினுடைய கழுத்திலேயும் நிர்ணயிக்கப்பட்ட ரிசுக்கின் கயிறு இருக்கிறது, நிர்ணயிக்கப்பட்ட கயிறு இருக்கிறது. இப்படி போய் சம்பாதிக்கலாம், அந்த வழியில போகலாம், இதுல கொஞ்சம் நல்ல மார்க்கெட் இருக்குன்னு சொல்றாங்களே, இதுல போனா நல்ல இன்னைக்கு ரொம்ப அதிகமான வருமானத்திற்கு வழி இருக்கிறது என்று சொல்கிறார்களே. எந்த வழியில் நாம் முற்பட்டாலும் நமக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட கயிறு எல்லை வருகிற போது அது நிறுத்தப்பட்டுவிடும். இது உலகத்தின் யதார்த்தம். அல்லாஹ் நிர்ணயித்ததை தவிர கூடுதலாய் எதையும் பெற இயலாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தாயின் வயிற்றில் இருந்து வெளிவருகிற போது இந்த நபர் இந்த உலகில் எவ்வளவு சம்பாதிப்பார் என்பதையும் எவ்வளவு செலவு செய்வார் என்பதை குறித்தும், இவருடைய வாழ்க்கையில் இவருக்கான வருமானம் ஈட்டுவதற்கு வழி என்ன என்பதை குறித்தும், எந்த துறையில் ஈடுபட்டு இவர் இந்த துறைக்கு இவர் இந்த வருமானத்தை ஈட்டுவார் என்பதை குறித்தெல்லாம் நமக்கு ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டு தான் கொண்டு வரப்படுகிறோம் என்பது நாம் கொண்டிருக்கிற ஈமானின் ஒரு முக்கிய பகுதி. அதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் நமக்கு நம்முடைய முயற்சியின் வழியாய் ரிசுக்கை தருகிறான், பொருளாதாரத்தை தருகிறான். அதற்காக என் ரப்பு எனக்கு கொடுத்து விடுவான், அதனால் நான் பள்ளிவாசலையே முடங்கி கிடக்கலாம் என்று மார்க்கம் ஒருபோதும் சொல்லவில்லை. முயற்சிக்க வேண்டிய பொறுப்பு நம்மை சார்ந்தது. அதை ஹலாலான முறையில் முயற்சிப்பது என்பது அவசியம் என்பதையும் மார்க்கம் சொல்லி இருக்கிறது. அந்த முயற்சியை கடந்து அவருக்கான ரிசுக்கை அவனுடைய முயற்சியின் பலனாய் கொண்டு வந்து அல்லாஹ் சேர்ப்பான். ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பஸ்ரா நகரத்திலிருந்து ஒரு ஊருக்கு போய் கொண்டிருக்கிற சமயம், வழியிலே அவர்களுக்கு அசர் தொழுகை சூரியன் மறையக்கூடிய நேரம் நெருங்கிடுச்சு. எங்கும் பள்ளிவாசலும் அவர்கள் பார்வையில் தென்படவில்லை, தொழுவதற்கு சூழல் அமையல. இப்போது அசர் முடிந்து விடுமே என்கிற நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது.
பள்ளி தென்படுகிறது. ஆனால் இப்போது ஒட்டகத்தில் இருந்து இறங்குகிறார்கள். இப்போது ஒட்டகத்தை எங்காவது கட்டி போட்டு விட்டு தொழலாம் என்றால் அப்படி கட்டி போடக்கூடிய எதுவும் அங்கே இல்லை. யோசிக்கிறார்கள். ஒருத்தர் அந்த பக்கம் கிராஸ் ஆனார். தம்பி, இந்த ஒட்டகத்தை நான் தொழுதுட்டு வர வரைக்கும் பிடிச்சுக்கிறியா? சரி, நான் பிடிச்சுக்கிறேங்க. சரின்னு சொன்னாரு. அவர் கையில ஒட்டகத்தை கையில பிடிச்சு கொடுத்துட்டு, ஏன்னா ஒட்டகம் என்பது கட்டி போட வேண்டிய பொருள், கட்டி போடுறதுக்காக தேடி பார்த்தீங்கன்னா அவர் கையில கொடுத்துட்டு, நான் 4 ரக்காத் அசர் தொழுதுட்டு வந்துடுறேன். தொழ போனார்கள். தொழுது முடித்து விட்டு, நம்முடைய தொழுகைக்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாரு, நமக்காக ஒரு சின்ன உதவி செய்தாரு, அவருக்கு நாம் ஏதாவது செய்யலாமே என்று எண்ணிக்கொண்டு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு வருகிற போது தன்னுடைய சட்டை பைக்குள் கைகளை விட்டு ஒரு 10 வெள்ளிக்காசுகளை 10 திர்ஹத்தை எடுத்துக்கொண்டே வெளியில வருகிறார்கள். ஆளக்கான ஒட்டகம் நிற்கிறது, ஆளக்கான ஒட்டகத்தின் மீது அவர்கள் விரித்து அமருகிற அந்த விரிப்பு காணவில்லை. ஒட்டகத்திற்கு போடப்பட்டிருக்கிற அந்த விரிப்பு அவர் அங்க இல்ல, எடுத்துட்டு போயிட்டார். கடிவாளத்தை அவர் விரித்து இந்த விரிப்பை எடுத்து போயிட்டார். அவர்களுக்கு ஒன்று புரியல. நல்ல வேளை ஒட்டகம் எங்கும் மிஸ் ஆகல, அங்கே நிக்குது. இந்த சமயம் பார்த்து அவர் திருடி கொண்டு போய்விட்டார். உடனடியாக அந்த ஒட்டகத்தை அழைத்து கொண்டே அந்த ஊரினுடைய ஒரு பகுதி மைய பகுதியில இந்த ஒட்டகத்தின் மீது விரிக்கிற விரிப்பு எவ்வளவு என்று கேட்டு பெற நினைத்தார்கள். அதே 10 திர்ஹத்துக்கு விரிப்பு கிடைக்கிறது. வாங்கி போடுகிற போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடையாளம் கண்ட அந்த ஊர் மக்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டார்கள். நீங்கள் வந்த நேரத்தில் எங்களுக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்களேன் என்று சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஒரு அடியானுக்கு அல்லாஹ் ஹலாலான முறையில் 10 திர்ஹத்தை கொடுக்க நினைத்திருந்தான். 10 திர்ஹத்தை அல்லாஹ் ஹலாலான முறையில் கொடுக்க நினைத்திருந்தான். ஆனால் அவரோ அதே 10 திர்ஹத்தை ஹராமான முறையில் பெற்றுக் கொண்டு விட்டார் என்று சொன்னார்கள். எனக்கு விளக்கம் புரியலேன்னு கேட்டாங்க. நான் அவருக்கு ஒரு சின்ன அன்பளிப்பாக 10 திர்ஹம், நம்ம பார்வையில ஒரு 10 ரூபான்னு வச்சுக்குவோம், 10 ரூபா கொடுக்கலாம்னு நினைச்சு வச்சிருந்தேன். அவர் என்ன செய்தார், என்னுடைய ஒட்டகத்தினுடைய மேல் விரிப்பை திருடி கொண்டு போய்விட்டார். அதன் மதிப்பு 10 திர்ஹம் தான். அதை அவர் அன்பளிப்பாக ஹலாலான முறையில் பெறுவதற்கு வாய்ப்பு இருந்தது. ஆனால் அவர் அதை ஹராமாக பெற்றுக் கொண்டு விட்டார். இந்த நிகழ்வை அடிப்படையாக வைத்து நாம் புரிய வேண்டிய முக்கிய செய்தி என்ன என்று சொன்னால், இந்த உலகத்தில் யாரெல்லாம் குறுக்கும் நெடுக்குமாய் குறுக்கு வழியில் முன்னேறலாம் என்கிற பெயரால் ஹராமின் வழியாய் நாம் முயற்சித்து முன்னுக்கு வரலாம் என்று நினைத்தாலும் அல்லாஹ் அவருக்கு ஹலால் வழியா முயற்சித்தா என்ன கிடைக்கும் நிர்ணயிச்சிருந்தானோ அதை விட 1 ரூபாய் கூட கூடுதலாக பெற முடியாது. வெளியிலே பார்த்தால் கூடுதலாய் பெறுவதை போல நமக்கு தெரியலாம். வர்ற வேகத்திலேயே ஒரு செலவை வச்சு எக்ஸ்பென்ஸை வச்சு கழிச்சுவாங்க. இது அல்லாஹ்வுடைய சிஸ்டம். எனவே அல்லாஹ்வுடைய வாக்குறுதி ஒருபோதும் பொய்யாகாது. அஹல்லல்லாஹுல் பைஅ வ ஹர்ரம ரிபா, வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கிறான், வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான். எனவே நாம் இப்படி போகலாம் அப்படி போகலாம், நாம் கொஞ்சம் கடன் பெற்று கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தி நாம் கொஞ்சம் இப்படி செய்தால் அப்படி செய்தால் அடமானம் வைத்து பெற்றால் கொஞ்சம் சீக்கிரம் முன்னுக்கு வந்துடலாம், அப்புறம் நம்ம கடன் அடைச்சுக்கலாம் என்றெல்லாம் நாம் யோசித்து சமயங்களில் இப்போது நம்முடைய வியாபாரத்தினுடைய திட்டம் எப்படி போயிடுச்சுன்னா, கடன்லாம் வாங்காம ஒரு பிசினஸ் பண்ண முடியுமா? கடன் வாங்காமலாம் பிசினஸ் பண்ண முடியுமா? இன்னைக்கு அதெல்லாம் தப்புன்னு சொல்லலாமா? இதெல்லாம் நமக்கு அறிவுக்கு ஒத்து வருமா? இப்போ இதெல்லாம் நடப்புக்கு ஒத்து வருமா என்று பேசுகிற எல்லைக்கு நாம் போய்விட்டோம். அன்பான பெருமக்களே, நினைவில் கொள்ளுங்கள், நம்முடைய வியாபாரத்தின் விஷயத்தில் ஒருவர் தொழிலாளியாக இருக்கிறார், அல்லது ஒருவர் வியாபாரியாக இருக்கிறார், அல்லது ஒரு மேனுஃபேக்சரிங் உற்பத்தி துறையில் இருக்கிறார். வியாபாரம் என்பது 3 விஷயங்கள் தான். ஏதாவது ஒரு துறையில் கட்டாயம் ஈடுபட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வலியுறுத்தி பேசினார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஏந்தாமல் கண்ணியமான முறையில் அவரவர்களுக்கு என்ன துறையில முயற்சிக்க முடியுமோ, அவருக்கு தையல் தெரிஞ்சா தையல்ல இறங்க, அது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தின் சுன்னத். ஒருவருக்கு ஆடு மேய்த்து பிழைக்க முடியும் என்றால் அது கூட எல்லா நபியுடைய சுன்னத். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமின் நபியின் இல்லா வகத் ரஅல் கனம், ஆடு மேய்க்கிறதெல்லாம் போய் செய்வோமா? அதெல்லாம் எவ்வளவு அப்படி நினைக்க கூடாதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தூரம் சொல்கிறார்கள் என்றால், உலகத்தில் இருக்கிற எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்தவர்கள் தான்
சொல்லிட்டு ஸல்லல்லாஹு பிடிக்கல, கடைசி நபியாகிய நபிமார்களின் தலைவராகிய நான் உட்பட குன்து ரஅய்துஹா லி அஹ்லி மக்கத லில் பிகராரி, நானும் சில நாணயங்களுக்காக நான் கூட ஆடு வைத்திருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு தூரம் சொல்லி இருக்கிறார். என்னுடைய சுன்னத்தாக கூட பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு துறையில் ஈடுபட்டு, அவர் ஐடியை தேர்வு செய்யலாம், என்ஜினியரிங் தேர்வு செய்யலாம், மருத்துவத்தை தேர்வு செய்யலாம், ஒரு கைத்தொழில் வழியே நம்மை முயற்சிக்க முன்னுக்கு வருவதற்கு முயற்சிக்கலாம், அல்லது ஏதாவது உற்பத்தி துறையில் ஈடுபட்டு முன்னுக்கு வர முயற்சிக்கலாம், அல்லது ஒரு பொருளை ஒருவரிடமிருந்து வாங்கி இன்னொருவருக்கு கைமாற்றி பிழைப்பதற்கு முயற்சிக்கலாம், அல்லது ஒரு தொழிலுக்கு கீழே ஒரு பணியாளராய் பணிபுரிந்து தன்னை உயர்த்தி வருமானத்தை ஈட்டிக் கொள்ள முயற்சிக்கலாம். அது அவரவர் இஷ்டம். அவரவருக்கு அல்லாஹ் எதை நிர்ணயித்திருக்கிறானோ, எண்ணத்தை உதிக்க செய்கிறானோ ஈடுபட வேண்டும். அதே சமயம் இப்படி முயற்சிப்பதால் மட்டுமே ஒரு மனிதன் தன்னை உயர்த்தி கொள்ள முடியாது. அல்லாஹ் எதை நிர்ணயித்திருக்கிறானோ அதை கட்டாயம் அவர் பெறுவார். வியாபாரி அவர் தரப்பில் என்ன செய்ய முடியும்? ஒரு பிசினஸ் வச்சிருக்கார், அது துணி கடையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு கடையோ, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில், நபிமார்கள் வலிமார்கள் ஒவ்வொருவரும் எத்தனையோ துறைகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் கனவுலகத்தின் மாமேதை, அன்றைய காலத்தில் பிரம்மாண்டமான ஒரு தொழிலாய் அவர்கள் நெய் வியாபாரம் செய்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருமை தோழர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் துணி வியாபாரம், டெக்ஸ்டைல் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏன்? வலிமார்களின் தலைவர் என்று போற்றப்பட்டு கொண்டிருக்கிற முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ், வியாபாரம்னா சின்ன சின்ன பிசினஸ் இல்ல, கப்பலா அன்றைய காலத்தினுடைய கண்டெய்னர்களில் கப்பல்களில் பொருள்களை அனுப்புகிற அளவுக்கு, சரக்கு கப்பல்கள் ஏற்றுகிற அளவுக்கு ஏற்றுமதி பிசினஸ் பண்ணிருக்கிறாங்க. இதுவெல்லாம் முன்னால நடந்திருக்கிற நிகழ்வு என்பது மட்டுமல்ல, அந்த வழிமுறையை பின்பற்றி நாம் செயல்படுவதை ஒருபோதும் மார்க்கம் தடை கூறவே இல்லை. ஆனால் அதை நேர்த்தியாய் மிக நல்ல முறையில், ஹலாலான வழிமுறையில் நாம் முன்னுக்கு வருவதற்கான பாதையாய் பயன்படுத்த வேண்டுமே தவிர, இதுல இப்படி கடன் வாங்கி இங்க மேல போலாமே, ஒரு 10 லட்சம் ரூபாய் இங்க பேங்க்ல அவனே வந்து, இப்போது நாம நல்லா இருந்தாலும் பேங்க்காரன் விடுற மாதிரி இல்ல, நீங்க ரொம்ப நாணயதாரர், நீங்கள் கடன் வாங்கி கொண்டால் நன்றாக இருக்குமே, ஒரு தடவை அவசரத்துல வாங்கிட்டாலும் விட மாட்டான். உங்களை போல நல்லவர்கள் யாருமே கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஆர்வம் மூட்டுகிற இந்த கிரெடிட் கார்டு விஷயங்கள் அல்லது கடன் பெறுகிற விஷயங்கள் சர்வ சாதாரணமாய் ஒரு காலம் இருந்தது. கடன் பெறுவதை அவமானமாக நினைத்த காலம் இருந்தது. இப்போதெல்லாம் கிரெடிட் கார்டு கூட இல்லையா உனக்கு? ஏதோ ஒரு அசிங்கமா நினைக்கிறான். எவ்வளவு மோசமான, நம்ம கிரெடிட் கார்டை பயன்படுத்துவதால் நம் கடனை வட்டி இல்லாமல் கட்டிக் கொள்வதற்கு அந்த மாதத்திற்குள் வழி இருக்கிறது என்று நாம் பேசிக்கொண்டாலும், அதை முறைப்படி கட்டாத போது வட்டி கட்ட வேண்டும் என்கிற போது வட்டிக்கு துணை போகிற ஒரு குற்றம் தான் அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது ஒன்று அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது இடைப்பட்ட தகவலாய் நாம் சொல்லுகிற ஒரே சமயம் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது, ஒவ்வொருவரும் அவரவர் துறையிலே இருந்து தன் தொழிலை முன்னேற்றுவதற்கான முயற்சிகளை, எவ்வளவு முயற்சிகளோ அதை நாம் தீர்க்கமாக முடிவு செய்து முயற்சிக்க வேண்டும். பிசினஸ் பொருளை தரமாக தர வேண்டும், வாடிக்கையாளருக்கு விருப்பமானது எது என்பதை தேர்வு செய்து பர்ச்சேஸ் செய்ய வேண்டும், கொள்முதல் செய்ய வேண்டும், அதை நாம் மக்களுக்கு மத்தியில் விளம்பரப்படுத்த வேண்டும். இதெல்லாம் சரிதான். அதை கடந்து வாடிக்கையாளர்களின் இதயத்தை இவர்களின் பக்கம் திருப்புதல் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது அல்லவா, அது அல்லாஹ்வின் கைகளில் மட்டும்தான் இருக்கிறது. என் திறமையால் நான் பிசினஸ் பண்ணிட்டேன் உலகத்தில் எவனும் சொல்ல முடியாது, எந்த வியாபாரியும் சொல்ல முடியாது. ஒரே லைன்ல 100 துணி கடைகள் இருக்கலாம், ஒரே வரிசையில் 100 செருப்பு கடைகள் இருக்கலாம், ஒரே வரிசையில் 100 ஹோட்டல்கள் இருக்கலாம். ஒவ்வொரு கடைக்கும் யாரை அனுப்ப வேண்டும் என்பதை நாம் முடிவு செய்கிற விஷயம் அல்ல. அது அல்லாஹ் பார்த்து அடியார்களின் இதயத்தில் போடுகிற எண்ண உதிப்பை தவிர வேறொன்றும் இல்லை.
அப்படி போடாத வரைக்கும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் கடை வீதிக்குள் பஜாருக்குள் நுழைந்து பாருங்கள். ஜெராக்ஸ் கடைன்னு பார்த்தா ஒரு 100 ஒரு 50 கடை ஜெராக்ஸ் கடை. துணிக்கடை என்று பார்த்தால் இத்தனை கடையில எப்படி ஏறுவான்? அவ்வளவு பெரிய கடைக்கு மத்தியில் இவ்வளவு டிஸ்கவுண்ட் போட்டு ஒரு தள்ளு வண்டியில ஒருத்தர் போட்டு விற்கிறானே, இவனுக்கு எப்படி வியாபாரம் நடக்கும் போது நம்ம நினைப்போம். அவன் கடை கடையாய் 5 ஃப்ளோர் ஏறி கிடைக்காத ஒரு பொருளை தள்ளு வண்டியில பெற்றுக்கொண்டு இதுதான் இவ்வளவு நேரம் தேடணும்னு யோசிப்பான். பல சமயங்கள் நமக்கு அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கலாம். எனவே வாடிக்கையாளர்களின் இதயத்தை வியாபாரத்திற்கு திசை திருப்புகிற விஷயம் இருக்கிறது அல்லவா, அது அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் செய்ய முடியாது. இன்ன குலூபனா வ நவாசியனா வ ஜவாரிஹனா பியதிக, யா அல்லாஹ் எங்கள் இதயமெல்லாம் உன் கைவசம் இருக்கிறது என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டி சொல்கிற போது, அவர்கள் தங்களுடைய கைகளால் தங்களுடைய கரங்களால் செய்ததை பொருளை விற்பனை செய்து மிக கண்ணியமாக வாழ்ந்த நபி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டி சொன்னார்கள். அதுபோல நீங்க சொந்த உழைப்புல வாழ முயற்சி செய்யுங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு ஆர்வம் ஊட்டினார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வார்கள்? அலன்னா லஹுல் ஹதீத், ஒரு இரும்பை அதை வளைக்கணும்னா சம்மட்டில போட்டு எத்தனை அடி அடிக்கணும் தெரியுங்களா? அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த ஒரு முயற்சிசா. அவங்களுக்கு அப்படிதான் இல்லை. புரோட்டா மாவை வளைக்கிற மாதிரி இரும்பை எடுத்து அவர்கள் வளைக்க நினைத்தால் அவருடைய கைகளுக்கு அது வளைத்து கொடுக்கும். அதை வளைச்சு வளைச்சு இரும்பு கவசம் என்று சொல்வார்களே, அன்றைய காலத்தினுடைய போர் தளவாடத்தில் ஒன்று இரும்பு சட்டை, உருக்கு சட்டைகள். அதை செய்து ஒவ்வொரு நாளும் கடைவீதிக்கு போவாங்க, கடைவீதியில் விட்டு விட்டு வருவார்கள். முர்ஷிதனா சொன்னாங்க, இந்த நிகழ்வு தப்சீர்கள் இடம்பெற்றிருக்கிற ஒரு முக்கியமான செய்தி. கடைவீதியிலே போய் பஜாரில் கொண்டு போய் உருக்கு சட்டை விற்பார்கள். அதிலிருந்து பெறுகின்ற வருமானத்தை கொண்டு உணவையோ ரொட்டியையோ வாங்கி வந்து தன்னுடைய குடும்பத்தினரின் தேவையை பூர்த்தி செய்வார். ஒவ்வொரு நாளும் அப்படிதான் நடந்துச்சு. சமயங்களில் அல்லாஹ் அதை புரிய வைப்பதற்கு ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் செய்கிறான். தினம் நாம் தயாரிக்கிற உருக்கு சட்டையினால் மட்டுமே நம் வாழ்க்கை வாழவில்லை, அல்லாஹ் தான் வாழ வைக்கிறான் என்பதை புரிய வைப்பதற்கு செய்த ஏற்பாடு. ஒரு நாள் உருக்கு சட்டையை கொண்டு போனாங்க, அன்னைக்கு வியாபாரம் நடக்கல, எந்த கஸ்டமரும் வரல. வீட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. வீட்டில் எல்லோரும் சொன்னார்கள், நாளைக்கு இன்னொரு உருக்கு சட்டையும் செய்வேன், ரெண்டையும் கொண்டு போய் வித்தா இன்னும் நிறைய வருமானம் வரும், நான் நிறைய வாங்கிட்டு வந்து உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறேன்னு சொன்னாங்க. அல்லாஹ் எனக்கு சாப்பாடு கொடுப்பான் என்பதற்கு பதிலாய் அல்லாஹ் ஒரு சின்ன ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்துகிறான். இதை விற்று உங்களுக்கு நான் உணவு தருவேன் என்றார்கள். 2வது நாளும் கொண்டு போனாங்க. 2வது நாளும் ஒரு பிசினஸ் நடக்கல, ஒரு கஸ்டமர் வரல. வீட்டிற்கு வந்தார்கள். வீட்டில் எல்லோரும் பசி, அவர்களும் பசி. 3வது நாளும் ஒரு உருக்கு சட்டை செய்கிறார்கள், கடை வீதிக்கு கொண்டு போகிறார்கள், வியாபாரம் நடக்கல. 3வது நாள் 3 நாள் பசி. எவ்வளவு சோர்ந்து போயிருப்பாங்க, குடும்பத்தினர் எவ்வளவு சோர்ந்திருப்பாங்க. தந்தை ஏதாவது கொண்டு வந்திருப்பாரு, எதிர்பார்ப்பு இல்லை. சஜிதாவிலே விழுந்தார்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். ரப்பே, உன்னுடைய ரகசியத்தை எனக்கு புரியல, உன்னுடைய ரகசியம் எனக்கு புரியவில்லை, 3 நாட்களாக விற்பனை ஆகவில்லை. அவர்கள் சஜிதாவிலே விழுந்து அழுகிற போது வஹி வருகிறது, தாவூதே உங்க தலையை உயர்த்துங்க. தலையை உயர்த்தி பார்த்தால் இவ்வளவு நாட்களாய் வருடக்கணக்கில் அவர்கள் ஒவ்வொரு நாளும் செய்த உருக்கு சட்டை எல்லாம் கண்ணுமணி காட்டுற வானுலகை உயர்த்தி பாருங்கள். மலக்குகள் தங்களுடைய கரங்களில் அந்த உருக்கு சட்டையை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் உருக்கு சட்டை வித்தீங்களே, உருக்கு சட்டை எப்ப விற்கும்? ஒரு போர் சமயத்தில் தானே விற்கும். ஏன் இப்போது விற்பனை ஆகிறது என்றால் சீசன் டைம் அல்ல, உங்களுக்கு ரிஸ்க் தர வேண்டிய. அதனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உருக்கு சட்டையை செய்து கொண்டு வந்து கடை விதிக்கு வருகிற போது மலக்குகளை மனிதர்களாக மாற்றி உங்களுக்கு அனுப்பி உங்கள் தேவையை நான் பூர்த்தி செய்து வந்தேன். அதை புரிய வைப்பதற்கு நான் செய்த ஏற்பாடு. சஜிதால திரும்ப வந்துட்டாங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம். இது ஏதோ தாவூத் நபிக்காக நடந்த நிகழ்வு அல்ல. ஒவ்வொரு வியாபாரியும் தன் கடையில் ஏறுகிற வாடிக்கையாளர், ஒவ்வொரு ஒரு உற்பத்தியாளரும் தனக்கு ஆர்டர் கொடுக்கின்ற வாடிக்கையாளர் எல்லாம் வாடிக்கையாளரா மட்டும் பார்த்திடக்கூடாது. சமயங்களில் நம் தேவையை பூர்த்தி செய்கிற பொறுப்பேற்பாளன் அல்லாஹ் மலக்கை கூட மனிதராய் மாற்றி அனுப்ப வாய்ப்பு இருக்கிறது. எனவே நாம் புரிய வேண்டிய செய்தி, நம் திறமைகளால் மட்டுமே முன்னுக்கு
வந்து விடுவோம் என்று கருதுவது என்பது ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு ஏற்புடைய செய்தி அல்ல, எண்ணம் அல்ல. நம்மை வாழ வைக்கிற ஒரு மகத்தான பொறுப்பை அல்லாஹ் ஏற்றிருக்கிறார். அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் ரிஸ்கை தருவதற்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு வாசலை அல்லாஹ் ஏற்படுத்துறான். ஒருவர் விவசாயத்தை ஒருவருக்கு விவசாயம் காரணமாகிறது, ஒருவருக்கு கணிப்பொறித்துறை ஐடி துறை காரணமாகிறது, ஒருத்தர் என்ஜினியராய், ஒருத்தர் மருத்துவராய், ஒருவருக்கு வேறு ஏதாவது துறைகள், ஒருவருக்கு சூப்பர் மார்க்கெட், ஒருவருக்கு கைத்தொழில் என்று ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு துறையில் ஈடுபட வைத்து ரிஸ்கை அல்லாஹ் திறக்கிறான். தருவது என்னவோ அல்லாஹ் தான். தருவதற்கு அல்லாஹ் வாடிக்கையாளரை அனுப்புவதும் அல்லாஹ். வாடிக்கையாளர் மட்டுமல்ல, வானவர்களையும் வாடிக்கையாளராக மாற்றும் தன்மை அல்லாஹுக்கு இருக்கிறது. ரிஸ்கை அல்லாஹ் தருகிறான் என்கிற சிந்தனை நமக்கு இருக்க வேண்டுமே தவிர, நம்முடைய திறமையால், நம்முடைய முயற்சியால், நம்ம இப்படி போய் பர்ச்சேஸ் பண்ணதுனால, இந்த மாதிரி நம்ம ஐடியா பண்ணதுனால, இந்த மாதிரி நம்ம பிபிஏ படிச்சு அட்மினிஸ்ட்ரேஷனோடு நம்ம செயல்பட்டதுனால நம்ம முன்னுக்கு வந்துட்டோம் என்று நினைப்பது, அது நம்மை நாமே ஏமாற்றி கொடுக்கிற செயல். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய சிந்தனையை அல்லாஹுவோடு தொடர்புடைய சிந்தனையாய், அல்லாஹுக்கு நன்றி உள்ள சிந்தனையாய் வியாபாரத்திலும் தொழில்துறையிலும் அல்லாஹ் ஆக்கி அல்புரிவானாக. குறுக்கு வழியில் நாம் முயற்சித்து அல்லாஹ் ரசூலின் அதிருப்திக்கு ஆளாகி விடாமல் ஹலாலான முறைகளை பற்றி மட்டுமே யோசிக்கிற நன்மக்களாய் அல்லாஹ் நம்மை தேர்வு செய்து அல்புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.